ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு கோடியில் இருவர் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீகோட் பண்ண போறோம். ஸோ அந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். கோடியில் இருவர் ட்ரெய்லர் நான் கேள்விப்படலைப்பா, அது எந்தப்பா படத்துக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் கோசு அந்த சேனல் இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் அண்ட் ஏதோ பண்ணி இப்போ வந்துட்டு அதை ஒன்று வெப்சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது, தட் மீன்ஸ் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகலை, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோடியில் இருவர் டாடா பிர்லா, அம்பானி, அதானி இதெல்லாம் வந்துட்டு கலந்து வச்சு ஒன்று சொல்ல வராங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு பணக்காரன் ஆகணும், ஒரு ஆப் கிரியேட் பண்ணி பணக்காரன் ஆகணும். டாடா பிர்லா, அம்பானி, அதானி, அதுக்கடுத்து இந்த கோபிஜி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பை வச்சு வேற லெவலில் வர பார்க்குறாங்க. டாடா பிர்லா, அம்பானி, அதானி, சூரியவம்சம் சரத்குமார், கோபிஜி, தட் மீன்ஸ் வந்துட்டு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி இந்த ஒரு பாட்டில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கு ட்ரை பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது வந்துட்டு அவரு லைக் வந்துட்டு சீரியஸா ஆக்ட் பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் காமெடியா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸா அவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்கன்றது தெரியல எனக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த இதுல வந்துட்டு ஆப்புங்கிறப்பா அந்த ஆப் என்ன கிரியேட் பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்ச ஒரு இதை நான் சொல்லுவேன். ஆப் கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு அது டை அப்ல இருக்கு, அது இன்னும் ஃபுல்லா முடிக்கல. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது வந்துட்டு அதுக்குள்ள இவங்க வந்துட்டு நிறைய இடத்துல அவமானப்படுறாங்க. இந்த ஆப்பை கொண்டு ஒரு ஃபவுண்டர் கிடைக்கிறதுக்காக, ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. நானே சொந்தமா என்னோட அந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லாத. அப்ப இதுல அவங்க நான் சொல்ல வர்றது என்ன, தட் மீன்ஸ் இதுதான் முக்கியமான ஒரு பேஸான பாயிண்ட்டுங்க. நீங்க கரெக்டா பாத்துக்கணும் இந்த இடத்த. ஏன்னா வந்துட்டு ஆப்புங்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஆப்பை தூக்கிட்டு இவங்க காமெடி அதை வந்துட்டு நம்ம உள்ள வச்சிடலாம். ஸோ இவங்க காமெடிக்காக ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, தட் மீன்ஸ் இவங்களோட ரியல் லைஃப்ல. ஸோ அந்த காமெடிக்காக அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஆப் கிரியேட் பண்றாங்க. ஆப் கிரியேட் பண்றது இவ்வளவு அவமானப்படுறாங்க, அதை வந்து சொல்ல வர மாதிரி இருந்துட்டு இந்த காமெடியில அவமானப்பட்டதை இதுல சொல்றாங்க. தட் மீன்ஸ் அதை புடுறா அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப் அப்படிங்கிற பேரை வச்சு அவங்க காமெடிக்கு ரியல் லைஃப்ல பட்ட அவமானத்தை இது வந்துட்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவமானப்படுற மாதிரி அதுக்கு அவங்க என்னெல்லாம் சோர்ஸ் கண்டுபிடிச்சு, எப்படிலாம் ஃபவுண்டர் கண்டுபிடிச்சு, எப்படிலாம் இன்வெஸ்டர் கண்டுபிடிச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, உங்க ஆப்பும் ரெடியா இல்லை, ஜீரோ. சரி, அப்படியே இருந்தாலுமே வந்துட்டு இது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு யாரோ ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆப் வந்துட்டு ஏதோ பயங்கரமா பிரில்லியண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. அந்த பிரில்லியண்டான ஒர்க்கை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆப் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா வாங்குறதுக்குள்ள ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் வந்துட்டு இதை கிரியேட் பண்ணுங்க, ஆனா எனக்கு வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வித்துட்டா வந்துட்டு இவங்க பணம் கிடைக்கும். ஆனா இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கான அந்த ஒரு ஒரு இது இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இவங்க கையில் இருந்துட்டு அது போச்சுன்னா கூட பரவாயில்ல. பட் ஆனால் வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ண ஒரு கொஞ்ச நாள்ல வந்துட்டு அது அவங்க ஒருத்தங்கிட்ட வித்துட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா முடியாது, பிரச்சனை நடக்குது. Meet the co-founders of the app, guys. இதுக்கிடையில இவர் வந்துட்டு லவ் பண்ற ஒரு பொண்ணு. ஸோ அந்த லவ் பண்ற பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லும்போது அதுக்கடையில வந்துட்டு அவங்க மாமனார் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் கலந்து கொண்டு வந்து இவங்க ரியல் லைஃப்ல அந்த கஷ்டப்படுற அந்த ஆப்புக்காகவும் ஸோ அந்த ஆப்ல கஷ்டப்படுறத அதை வந்துட்டு சொல்ற மாதிரி இதுல காமிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அமுதாவா அண்ணன் பேசுறோமா, நம்ம மோசம் போயிட்டோம். மிடில் கிளாஸ் பையன், தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில லைக் அவன் பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், காமெடி ட்ரை பண்றதா இருக்கட்டும், காமெடிக்காக ஓடுறதா இருக்கட்டும், லைக் இல்லைன்னா வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை படிக்க நினைக்கிறதா இருக்கட்டும். சரி, அதுவும் இல்லைன்னா கூட வந்துட்டு வேற ஏதாவது பண்ணி அவன் ஏதாவது பணம் நினைச்சா கூட வந்துட்டு அவனுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு காசு.
காசு இருந்தா ஏதாவது பண்ணிக்கலாம், அறிவு இருந்தாலும் காசு கண்டிப்பா வேணும். இப்போ ஒரு காலேஜுக்கு போனாலும் ஒரு காசுக்கு வேணும், காசு இருந்தாலும் ஏதாவது பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க கோபி சுதாகர் தன்னந்தனியா வந்துட்டு இந்த இடத்துல தனித்தனியா மீட் பண்றாங்க. சென்னையில வந்துட்டாங்க, தனித்தனியா எப்படி மீட் பண்ணிடுறாங்க ஒரு கோஇன்சிடென்ஸ்ல மீட் பண்ணி, அப்புறம் வந்துட்டு தனித்தனியா அவங்க வாழ்க்கை நடந்து அப்படி காமெடி ஸ்டேஜ் போகிற ஒன்றா ட்ரை பண்ணி, அப்புறம் வந்துட்டு இப்போ கூட அவங்க அந்த யூடியூப் சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 ரூபா தான் செலவு. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது, இப்போ அப்படி இவ்வளோ தெரியல எனக்கு, ஒரு 500 ரூபா செலவு, கிரீன் ஸ்க்ரீனு அப்புறம் ஃபோட்டோ எடிட், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி இப்போ ஒரு 5 மில்லியன் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்டாக அவங்க பண்ண முடியாதது காரணம் என்னன்னா அவங்க பிற்காலத்தில் பட்ட அவமானங்கள். இந்த ஐடியாவில் பிரச்சனையே இல்லை, இந்த ஊரில் தான் பிரச்சனை. அந்த பிற்காலத்தில் பட்ட அவமானங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ எதிர்காலமாக வந்துட்டு படிக்கட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ அவமானப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை தாழ்ந்து அதை உடஞ்சி அதில் போயிடாதீங்க. இப்போ நான் கூட வந்துட்டு லைக் உங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். நான் கூட வந்துட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது என் ஊரில் என்கிட்ட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க லைக் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச என்னோட ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, 200 தான் இல்லை வச்சா என்ன பண்ணுறது, சரி விட்டுடலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணு. அவங்க சொல்கிற ஒரு நல்லதாக சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து நமக்கு அது கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காமெடியாக ட்ரை பண்ணு, நல்லதாக ட்ரை பண்ணு, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு, விளாக் போடு அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அது எப்படி பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது. ஆனால் அதுக்கான சோர்ஸும் கிடையாது. ஸோ நம்மகிட்ட ஒரு கேமரா இருந்தால் தூக்கிட்டு போயிடலாம், சரி ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டாண்ட் இல்லை அன்னைக்கு என்கிட்ட ஒரு டிக்டாக் ஸ்டாண்டு கிடையாது, அதை வச்சு பண்ண முடியாது, ஒரு மைக்கு கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுற வேலையில் ஒழுங்காக இருக்கணும். நம்ம வந்துட்டு எதை பண்ணுறோமோ அதை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு வீடியோ போடுறோம்னா டெய்லி ஒரு வீடியோ போடணும், லைவ் போடுறோம்னா டெய்லி போகணும், இல்லை போகலன்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக பண்ணனால எனக்கு தோணுது, நான் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் அங்கே அவமானப்பட்டது இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு படிக்கட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒரு காலத்தில் வந்துட்டு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்களா, நம்ம தப்போ ரைட்டோ யாராவது கமெண்ட் பண்ண மாட்டாங்களா, யாராவது சொல்ல மாட்டாங்களா, கமெண்ட் பாக்ஸில் யாரும் போட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்போ வந்துட்டு ஏகப்பட்ட பேர் தட் மீன்ஸ் வந்துட்டு ஒருத்தர் டெய்லி கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வெப்சீரிஸில் கூட வந்துட்டு அவங்கவுங்க அவமானப்படுறது என்னன்னா கடைசி காலத்தில் அது வந்துட்டு ஒரு ஜெயிக்கிறதுக்காக ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அவமானப்பட்டு இருக்கீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, சேஸ் த ட்ரீம். ஓகே, ஸோ இந்த வெப்சீரிஸோட ட்ரெய்லர் வந்துட்டு பரிதாபங்கள் சேனலில் இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக கொண்டு வந்து கடைசி வந்துட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ட்ரெய்லரை. அண்ட் வெப்சீரிஸ் வரும்போது நானும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். That's all guys, this is Marshall Askin and no chance support பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye.